Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, வணக்கம் and welcome to Divya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம புது ஜோனல் போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூயிங். சோ ஷூயிங்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய அது ஒரு பெரிய உலகம். சோ அதுல வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கா ஒரு ஸ்லீவ் பேட்டர்னை ஷூயிங்ல எப்படி கிராண்டா பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம ஆரி ஒர்க்ல நம்ம பார்த்திருப்போம், ஹேண்ட் எம்ப்ராய்டரியில பார்த்திருப்போம். இப்போ பண்ண போறது வந்து ஷூயிங். ஸோ ஷூயிங்லையும் ஒரு பிளவுஸை வந்து நம்ம எவ்வளோ கிராண்டா வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணது. ஸோ இது வந்து கண்டிப்பாக டெய்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லீவ் பார்ட் மட்டும் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க டெய்லர்ஸ்ட்டை. ஸோ இந்த மாதிரி ஷூயிங் கட் பண்ண ஸ்லீவ் பார்ட்டு, அதுக்கப்புறம் லேசஸ். இது வந்து ஒரு பிளவுஸ்க்கு ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபுல் ரோலாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ரோல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறது பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் வந்து 50 ஒரு 100 rupeesக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோலு, லேஸ் ரோல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரி பேச்சஸ். இது வந்து பேச்சஸ்ன்னு மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாகவே இருக்குது. பாக்கெட் வந்து 30 rupees இல்லைனா 50 rupees மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 150 rupeesக்குள்ள ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நெக் பார்ட் வந்து பிளைனாக இருந்தாலும் ஸ்லீவோடைய கிராண்ட் ஒர்க் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங். ஸோ அந்த ஸ்லீவ் பார்ட்டை நம்ம எப்படி கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ நான் பண்ண போகிறது வந்து 3/4 ஸ்லீவ். ஸோ அதனால இதனுடைய லென்த் வந்து நான் 10 inchesக்கு எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவ் பார்ட்டில் நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கேல் தான். ஸ்கேலு, ஒயிட் பென்சில் எடுத்துக்கோங்க. இதனுடைய சென்டர் பார்ட்டில் நான் ஒரு நாச் போட்டிருக்கேன். இந்த நாச்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சென்டர் பார்ட்ல ஸ்கேல் வச்சுட்டு ஒயிட் பென்சிலால நீங்க வந்து ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு ஸ்கேலோடைய அகலம் தான் நமக்கு பிரெத். ஸோ இந்த பாருங்க, இப்படி இந்த ஸ்கேலை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகவே ஆகாது. 2 inches 3 inches அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஸ்கேல் வித் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். இந்த மாதிரி டிசைன்டு பிளவுஸை வந்து நீங்கள் எக்ஸாக்ட் மேட்சான சாரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் கலர் சாரீஸ்க்கும் கூட போட்டுக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது இப்போ சப்போஸ் இந்த பர்பிள் கலரில் வந்து பர்பிள் கலர் சாரீ தான் அவசியம் போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து எல்லா கலர் சாரீஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஒரு ஆரஞ்சு சாரீ இருக்கு அப்படின்னு அதுக்கு கூட இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து போட்டுக்கலாம். மார்க்கிங் சாக்கை விட பெஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் பென்சிலு. இது வந்து எல்லா ஸ்டேஷனரி, அதாவது புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற கடையில் எல்லா கடையிலையும் இது கிடைக்கும். ஒயிட் பென்சில்னு கேளுங்க, இல்லைன்னா ஒயிட் மார்க்கிங் பென்சில்னு கேளுங்க. இதை வந்து நீங்கள் டைலரிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க் வந்து போகாமல் அப்படியே இருக்குமா அப்படின்றது இல்லை. நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுற வரைக்கும் இந்த மார்க் இருக்கும். இது மேலே நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மார்க் வந்து தன்னால் மறைஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஹரிசாண்டல் லைன் போட போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் லைன் போடையில் எப்பயுமே வந்து டாப்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணாமல் இந்த ஃப்ரண்ட் டாப்லேருந்து நீங்கள் மெஷர் பண்ணாதீங்க, பார்டர்லேருந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து இரெகுலராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக இது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரே யூனிஃபார்மாக உங்களுக்கு வரும். இதே மாதிரி ஃபுல் ப்ளவுஸும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய ஸ்கொயர் வேணும், இல்லைன்னா ஸ்கொயரோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க, இந்த இது இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கொயராக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீல் ஸ்கேல் பதிலாக நீங்கள் வந்து உடன் ஸ்கேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உடன் ஸ்கேல் வந்து இதை விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், வித் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய மெஷர்மெண்ட். இப்போ இதில் எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த லேஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே இந்த லேஸை நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணையில் நீங்கள் முக்கியமாக 2-3 விஷயம் ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் லேஸ் விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், பட் கம்மியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கலர். நம்ம என்ன கலர் லேஸ் வைக்கிறோமோ அந்த கலர் லேஸ், அந்த கலரில் நம்ம வந்து த்ரெட் மேலே யூஸ் பண்ணுற த்ரெட்டாக இருந்தாலும் பாபினில் யூஸ் பண்ணுற த்ரெட்டாக இருந்தாலும் சேம் கலர் த்ரெட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக வரும்.
இந்த பாருங்க, ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் போடாம 2 ஸ்டிச்சிங்கா நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டிச்சிங்குமே வந்து இந்த டென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்கோட வித்து வந்து எப்பயுமே கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாக்டான சைஸ்ல வைக்காதீங்க, கொஞ்சம் பெரிய சைஸா நீங்க வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஸ்டிச் பண்ணையில இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடம் வரையில கொஞ்சம் எக்ஸஸா நம்ம வந்து லேசர் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லா ஸ்ட்ரைட் லைன்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல எக்ஸஸா இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம கிளாத்தோட ஹைட்டுக்கு ஈவனா, கிளாத் இல்லாம இந்த லேஸ் பார்ட்டை மட்டும் நம்ம ஈவனா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹரிசாண்டல் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை வந்து டைரெக்டா இந்த கோட்டு மேலே நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக அந்த லைன் நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் மேலேயே இதை இந்த லேஸை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வரும். இதே மெத்தட்ல நம்ம ஹரிசாண்டல் பார்ட்ல மார்க் பண்ணிருக்கிற எல்லா லைனையும் சேம் மெத்தட்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டவுன் லேயர்ல மட்டும் நீங்க ஸ்டோன்ஸ் வைக்க வேண்டாம், ஏன்னா நீங்க வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். மித்த எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ வச்சுக்கலாம். அதிகமா க்ளூ யூஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டா இருந்தாலே போதும். கிளாத் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்கும், அதாவது சுருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் வந்து ஒர்க் பண்ணாலும், எவ்வளவுதான் டென்ஷன் ஃப்ரீ பண்ணாலும், இது வந்து ஆக்சுவலா உங்களுக்கு லேஸை வச்சு மேலே ஸ்டிச் பண்றதுனால அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். நீங்க வந்து 4 சைட்ஸும் நீங்க நல்லா லேஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கிளாத்தும் உங்களுக்கு வந்து சரியாயிடும், அந்த சுருக்கம் தெரியாது. இப்போ மேலே நீங்க வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த சுத்தமா அந்த வந்து சுருக்கமே உங்களுக்கு தெரியாம போயிடும். இதே போல ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த சைடு ஒரு 4 அந்த சைடு ஒரு 4 வச்சு நீங்க ஸ்டோன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு தேவையா இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம். ஏன்னா இது நம்ம ஜஸ்ட் நம்ம ஸ்டிக் தானே பண்ண போறோம், அதனால நீங்க தேவையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஜாயின் பண்றதுக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் பார்ட்ல ஒரு அப்ராக்சிமேட்டா எல்லா இடத்துலையும் கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிமைனிங் பார்ட்டை தேவையா இருந்தால் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் வீட்டில் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.
ரொம்ப கிராண்டான ப்ளவுஸை கூட நம்மளாலேயே வீட்லேயே நம்மளால டிசைன் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான செலவில் ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோஸில் பார்த்தீங்க. நீங்களும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.